அவள் எப்பொழுது ஆஸ்பத்திரியை விட்டு வெளியேறினாய்? நானா? இல்லை, எப்போது உன்னை வெளியே தள்ளிவிட்டார்கள். நேற்று. இதுதான் உனக்கு முதல் பிரசவமா? ஆமாம், இதுவே முதலும் கடைசியும் என்று எண்ணுகிறேன். பெரியவள் சிரித்தாள். ஏன் சிரிக்கிறாய்? இதுவே முதலும் கடைசியமாக இருக்கலாம் என்றாயே, அதை எப்படி உன்னால் சொல்லிவிட முடியும்? ஏன் முடியாது? அவ்வளவோடு நிறுத்திவிட்டு அவள் ஒரு மூச்சு விட்டாள். மற்றவள் சிறிது நேரம் மௌனமாக இருந்துவிட்டு மறுபடியும் ஆரம்பித்தாள். உனக்கு இப்பொழுது என்ன வயது? 18. புருஷன் உன்னை விட்டு விட்டானா? இல்லை. அப்ப செத்து போனானா? இல்லை. அவளுடைய தொண்டை கரகரத்தது. அப்படியானால்? அவள் ஒன்றுமே பேசாமல் மௌனமாக இருந்தாள். மற்றவள் அவ்வளவில் நிறுத்தி விட விரும்பவில்லை. தொடர்ந்து பேசிக்கொண்டே இருந்தாள். ஏன் பேசுகிறாயில்லை? ஒருவேளை அவனை உனக்கு தெரியாதாக்கும். என்னை அப்படி பிசகாக நீ எண்ணக்கூடாது. அவளுடைய வார்த்தையிலே ஒருவித ரோசமும் ஆத்திரமும் கலந்து காணப்பட்டது. மற்றவள்தான் இப்போது பேச்சற்றிருந்தாள். அவளே தொடர்ந்து பேசினாள். அவரை எனக்கு நன்றாக தெரியும். பல வருஷங்களாக தெரியும். வருஷக்கணக்காக அந்த வீட்டிலேயே சீவித்திருக்கிறேன். அப்படியா? அவள் பிறகு மௌனமாகி இரண்டொரு பெருமூச்சு மட்டும் விட்டாள். உனது வாழ்வை கெடுத்தவன் எவனானாலும் அவனை அவர் என்று சொல்ல உனக்கு வெட்கமாயில்லை? பழக்கத்தினாலே சொல்லிவிட்டேன். உண்மையில் மரியாதை செய்ய வேண்டும் என்று நான் கனவிலும் எண்ணுவதே இல்லை. அவன் இப்போது எங்கே இருக்கிறான் என்று நீ அறிவாயா? ஆமாம், நன்றாக தெரியும். ஆனால் அதை கேட்காதே. ஏன் அதை மறைக்க வேண்டும் என்று விரும்புகிறாய்? அதனால் யாருக்குமே பிரயோசனம் கிடைக்காது. நீ உனக்கு எப்படி பிரயோசனமற்றவளோ அப்படியேதான் எனக்கும் பிரயோசனப்பட மாட்டாய் என்பதை நான் தெரிந்து கொண்டேன். எனக்கு ஒன்றுமே விளங்கவில்லை. நீ யார் என்பதையும் என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. நீ புத்திசாலியானால் இதற்குள்ளாக தெரிந்திருக்க முடியும். இல்லாவிட்டாலும் என்னை நன்றாக கவனித்துப்பார். அப்பொழுது அவள் மடியில் கிடந்த அந்த சிசு வீறிட்டு அழுதது. அதை பார்த்து கொண்டே பெரியவள் மீண்டும் சொன்னாள். இதையாவது ஆஸ்பத்திரியில் விட்டு வர வேண்டும் என்று உனக்கு படவில்லையே? என்னுடையது என்ற இது ஒன்றுதானே இருக்கிறது. இதையும் இழந்து விட்ட பிறகு நான் எதற்காக வாழ வேண்டும்? நான் அல்லது என்னை போன்ற எவளும் உன் மாதிரி எண்ணுவதில்லை. அவள் இந்த புது மாதிரியானவளுடைய முகத்தையே பார்த்து கொண்டிருந்தாள். அதற்குள் வெயில் மரக்கிளைகளை கடந்து அவர்களை சுடத் தொடங்கியது. 2 பேருமாகவே எழுந்து மரத்தடியிலே போய் உட்கார்ந்தார்கள். குழந்தை அந்த ஏழை தாயின் அணைப்பிலே பாலை குடித்தபடி அயர்ந்து கிடந்தது. அவளுடைய பேச்சு மேலும் தொடர்ந்து சென்றது. பெரியவளை பிறகும் ஆரம்பித்தாள். உனக்கு வேறு யாரும் இல்லையா? இனி என்ன செய்ய உத்தேசித்திருக்கிறாய்? எங்கேயாவது வேலை செய்துதானே வயிற்றை வளர்க்க வேண்டும். இந்த குழந்தையையும் வைத்துக்கொண்டு அப்படி என்ன செய்ய முடியும்? பெரியவள் மிகுந்த பரிவுடனேயே இதை கேட்டாள். சிறிது நேரம் வரை அங்கே மௌனமே நிலைத்திருந்தது. உனக்கு குழந்தைகள் இல்லையா? இதற்கு ஒரு மாதிரியான துணியிலே அந்த பெரியவள் பதில் சொன்னாள். பதிலும் மிகவும் சுருக்கமாகவே இருந்தது. இருக்கலாம். இந்த பதில் அவளுக்கு திகைப்பையே உண்டு பண்ணியது. அதனால் மறுபடியும் அவளை இருக்கலாம் என்றால் எனக்கு ஒன்றுமே விளங்கவில்லையே என்று நிறுத்தினாள். ஆமாம், அவைகள் எங்கே இருக்கின்றன? ஒருவேளை இல்லைத்தானோ என்றும் என்னால் நிச்சயமாக சொல்ல முடியாது. பிள்ளைகளை பெற்ற எந்த தாயும் உன்னைப் போல இருக்க முடியாது என்றே எனக்கு படுகிறது. என்னளவில் நிச்சயமாக சொல்ல முடியும். என்னால் முடியாது. நீ சொல்லுவது வேறு உலகங்களுக்கு பொருத்தமாக இருக்கலாம். ஆனால் நம்முடைய இந்த உலகம் இருக்கிறதே, இதற்கு முற்றிலும் பொருந்தாது. நானும் முதலில் உன் மாதிரியே தயங்கினேன். கொஞ்ச காலத்தின் பிறகே கேவலமான இந்த உலகத்தை பழிவாங்க வேண்டும் என்ற முடிவு செய்து கொண்டு எல்லாவற்றையும் உதறி தள்ளினேன். என் ஆசை உண்மையில் நிறைவேறிவிட்டது. பணம் படைத்த மிருக இச்சை கொண்ட மனித பிசாசுகள் தங்கள் இச்சைக்கு ஏழைகளாகிய எங்களை பலியெடுக்கிறார்கள். பிறகு பாவப்பெயரையும் சூட்டி உதைத்து தள்ளிவிடுகிறார்கள். அந்த நிலையிலே தாசி என்ற அவப்பெயரோடு
அலைவதைத் தவிர வழியுண்டா? நீயே யோசித்துப் பார். தாசியாகவே இருக்காமல் தாசி என்ற பெயர் கேட்ட ஒருத்தி ஏன் அந்த தொழிலிலே இறங்கக்கூடாது? உண்மையில் உன்னுடைய கதையோடு சேர்த்து இதை யோசித்துப் பார். நான் சொல்வதில் எவ்வளவு சரியிருக்கும் என்பதை உணர்வாய். அவள் மௌனமாகவே கேட்டுக்கொண்டிருந்தாள். பெரியவள் தொடர்ந்து பேசிக்கொண்டே போனாள். மனுஷ உள்ளமே இல்லாத உலகத்தில் நீ மட்டும் எதற்காக அந்த உள்ளத்தை வைத்துக்கொண்டு அழ வேண்டும்? குழந்தை திடீரென்று வீறிட்டு அழுதது. அதை எடுத்து மார்போடு அணைத்து கொண்டு மறுபடியும் பாலை ஊட்டினாள் அந்த தாய். அப்பொழுது எதைத்தான் கண்டாளோ? மற்றவளுடைய கண்ணும் கலங்கியது. ஒருவேளை தன் குழந்தைகளினுடைய நினைப்புகள் தோன்ற அவள் உள்ளமும் அலறியிருக்கக்கூடும். சிறிது நேரம் வரை ஒருவரும் பேசவில்லை. வெயில் காய்ந்து கொண்டே இருந்தது. முகத்தில் அரும்பிய வியர்வையை துடைத்து கொண்டு சாப்பிட்டாயா என அந்த பெரியவளே மற்றவரை பார்த்து கேட்டாள். நேற்று இரவுக்கு பிறகே இல்லை. காலையிலிருந்து ஒன்றும் அகப்படவில்லையா? ஒரு பதிலுமே கிடைக்கவில்லை. நான் இன்று உனக்கு விருந்து போடப் போகிறேன் என்று மறுபடியும் அவள் தொடங்கினாள். உடனே எதற்காக அப்படி விரும்பினாய் என்று கேட்டாள் அந்த புதிய தாய். உன்னைப் போலவே ஒரு காலத்தில் நானும் தெரு தெருவாக அலைந்திருக்கிறேன். இதைத்தான் காரணமாக சொல்ல முடியும். ஆனால் என்னோடு வந்து என்னைப் போலவே வாழ்க்கையை நடத்த என்று சொல்ல நான் விரும்பவில்லை. நீ மட்டும் விரும்பினால் தாராளமாக வரலாம். என்னால் இயன்ற உதவிகளை செய்து வழிகாட்டுவேன். பேச்சு முடிந்ததும் அவள் மௌனமாக இருந்தாள். மற்றவளும் சும்மா இருந்தாள். பேசினவளை மறுபடியும் தொடங்கினாள். நேற்று வழக்கத்துக்கு மாறாக ஒருவன் நிறைய பணம் தந்தான். அவனும் எங்கோ சூதில் அடித்து கொண்டு வந்ததுதானே. அவ்வளவும் இங்கேதான் இருக்கிறது. அதை உனக்கு கொடுத்து விடப் போகிறேன். அவள் பணத்தை எடுத்தாள். அதற்குள் எனக்கு 1 ரூபா மட்டுமே கொடுத்தால் போதும் என்றாள் மற்றவள். எப்படி உனக்கு அது போதும் என்று எண்ணினாய்? ஒரு தடவை நிறைய சாப்பிட 1 ரூபாய் போதுமல்லவா? அவ்வளவுதான் இனி எனக்கு தேவை என்று முடிவு செய்துவிட்டேன். நல்லது, உன்னுடைய எந்த முடிவுக்கும் குறுக்கே நிற்க நான் விரும்பவில்லை என்று சொல்லிக்கொண்டே 1 ரூபாயை மட்டும் எடுத்து கொடுத்துவிட்டு நான் போய் வரட்டுமா என்று எழுந்தாள் அந்த பரோபகாரி. குழந்தையை மடியிலே அணைத்து வைத்தபடியே நமஸ்கரித்துவிட்டு, கடவுளுடைய கணக்கு புத்தகத்தில் உன்னை பற்றி நிச்சயமாக நன்றாகவே எழுதப்படும் என்றாள் அந்த அபலை. அந்த கடவுள் செத்து போனால் என்ற கதை நீ இதுவரை கேட்டதில்லையாக்கும் என்று ஒரு மாதிரி சிரித்து கொண்டு சொல்லிவிட்டு அவள் நடந்து மறைந்தாள். எங்கோ சாப்பாட்டை முடித்து கொண்டு மறுபடியும் அந்த மரத்தடிக்கே வந்து அவள் உட்கார்ந்தாள். அவளுடைய கண்கள் அடிக்கடி மேற்கே சரிந்து செல்லும் சூரியனையே பார்த்து கொண்டிருந்தன. அஸ்தமித்ததும் குழந்தையையும் மேந்தி கொண்டு நடக்கத் தொடங்கினாள். இளைத்து வலுவற்ற அந்த நிலையிலும் அவளால் வேகமாக நடக்க முடிந்தது. நடுச்சாமமாகுவதற்குள் தான் போக வேண்டிய வெகு காலம் நடக்க முடிந்தது. பழகின அந்த இடத்துக்கு போய்விட்டாள். ஒரு நாள் எந்த தோட்ட பக்கத்தால் எந்த நேரத்தில் வெளியேறினாளோ அதே பாதையால் அதே நேரத்தில் உள்ளே நுழைந்தாள். வீட்டிலிருந்த எல்லோரும் நன்றாக தூங்கிவிட்டார்கள். அங்கே படுத்து கிடந்த அவள் வளர்த்த நாய் மட்டும் ஒரு முறை உருமிவிட்டு அடையாளம் கண்டுகொண்டு ஓடி வந்து வாலை ஆட்டிட்டு அதை தடவி கொடுத்துவிட்டு நடந்தாள். நாயும் பின்னாலே நடந்தது. அந்த பக்கத்தில் உள்ளே நுழைய ஒரு கதவு மட்டுமே இருந்தது. சில சமயங்களில் அதையும் பூட்டி விடுவார்கள். அந்த நினைவு வந்ததும் மெல்ல அதில் கையை வைத்தாள். அது தானாகவே திறந்து வெளிவிட்டது. நேராக உள்ளே சென்றாள். அவள் கால்கள் மாடி அறையை நோக்கி நடந்தன. அங்கேதான் அவள் இந்த நிலைக்கு கொண்டு வந்த உத்தம பிரம்மச்சாரி தூங்குவது வழக்கம். ஒரு முறை அறையின் வாயிலுக்கு வந்ததும் அவள் உள்ளம் உயிரெல்லாம் கலங்கிய நிலைக்கு வந்தன. பிறகு குழந்தையை தன் அணைப்பிலிருந்து எடுத்து முத்தமிட்டாள். மெல்ல முனகியது. அவள் கண்களிலிருந்து தாய்மையின் உதிரம் போல் கண்ணீர் பீறிக்கொண்டு வந்தது. ஆயினும் அவள் தைரியத்தை இழந்து விடவில்லை. தான் கிழித்து வைத்திருந்த பாதி புடவையை விரித்து குழந்தையை கீழே படுக்க வைத்துவிட்டு நிமிர்ந்தாள். திடீரென்று கதவு திறக்கப்பட்டது. யாரது என்று கேட்க வாயெடுத்தவள் அவளை கண்டதும் திகைப்படைந்து நிறுத்தி கொண்டாள். அதற்குள் அவள் திரும்பினாள். அவனோ அப்பொழுது பேச விரும்பாதவள் போல
வாயடைத்து நின்றான். ஆனால் அவள் பேசினாள். உனது மானத்தை காப்பாற்றவே ஒரு நாள் வெளியேறினேன். உன்னுடையது அதோ இருக்கிறது. உன் வீட்டிலிருந்த அடிமையொருத்தி பெற்றதானாலும் அது உனது சொத்து. ஏன் மறுக்கிறாயா? அவன் இப்பொழுது மரமாகவே நின்றான். அவள் தலையை ஒரு முறை தூக்கி அவனை பார்த்துவிட்டு கீழே கிடந்த குழந்தையையும் பார்த்தாள். அந்த பார்வையில் அவனை நடுங்கச் செய்யும் ஏதோ ஒரு சக்தி இருந்தது. அவள் திரும்பி 2 படி இறங்கிய பிறகே அவனால் பேச முடிந்தது. வந்த 2 வார்த்தைகளும் கிணற்றினுள்ளே இருந்து கேட்பது போலவே ஒலித்தன. நீயும் இங்கேயே இருக்கலாம். நான் அதற்காக இந்த நேரத்தில் வரவில்லையே. நிதானமாகவும் உறுதியாகவும் அவள் இதை சொல்லிவிட்டு நடந்தாள். அவளுடைய நடையிலும் ஒரு கம்பீரம் இருந்தது. தோட்டத்தின் எல்லையை கடந்து தெருவுக்கு வரும் வரை அந்த நாயும் அவளுடன் சென்று திரும்பியது. தெருவில் நின்று அந்த வீட்டை ஒரு முறை பார்த்தாள். குழந்தையின் மிருதுவான கீச்சில் குரல் மட்டும் கேட்டது. உடனே கைகளினால் காதுகளை அடைத்து கொண்டு நடக்கத் தொடங்கினாள். அந்த நடை தனக்கே தெரியா ஏதோ ஒரு உலகத்தை நோக்கி நடக்கிறாள் என்பதையே காட்டிற்று. தேடி வந்த சொந்தமொன்று மெல்ல விலகி போகுதே, கூடு விட்டு கூடுதாவே தூரமாகி போகுதே. வாடும் இந்த மலரிலே வாசம்தான் போனது, நாடும் போதில் இன்பமாறுதே, நாடும் போக மாறுதே. தேடி வந்த சொந்தமொன்று மெல்ல விலகி போகுதே, கூடு விட்டு கூடுதாவே தூரமாகி போகுதே. வாடும் இந்த மலரிலே வாசம்தான் போனது, நாடும் போதில் இன்பமாறுதே, நாடும் போக மாறுதே. ஏன் இந்த மயக்கமோ சொல்லத்தான் தயக்கமோ, மனதில் என்ன குழப்பமோ, விடையறிய விருப்பமோ, கள்ளமில்லா உள்ளம் இங்கு கசிந்து மனம் வாடுதே. சொல்ல முடியவில்லை, சுமந்து தினம் ஏங்குதே. தூடு விட்டு கூடுதாவே தூரமாகி போகுதே, தூரமாகி போகுதே. வாடும் இந்த மலரிலே வாசம்தான் போனது, நாடும் போதில் இன்பமாறுதே, நாடும் போக மாறுதே. புரியாத சொந்தம், தெரியாத பந்தம், அறியாத மனது அன்பிலே மயங்கும் முன், அழியாத தொடரா அது போடும் கோலம். ஆனாலும் ஏதோ உருவாகும் பிரிவு, ஆனாலும் ஏதோ உருவாகும் பிரிவு. நீர வினையாகி விதி என்று மாறும். சொந்தம், தெரியாத பந்தம், அறியாத மனது அன்பிலே மயங்கும் முன், அழியாத தொடரா அது போடும் கோலம். ஆனாலும் ஏதோ உருவாகும் பிரிவு, விழிநீரவேதோ உருவாகி விதி என்று மாறும். புரியாத